ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு பாடம் வரலாறு என்றால் என்ன, இந்த பாடத்தில் இருக்கிற சிறுவினா குருவினா நெடுவினா எல்லாமே பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். 6th ரோமன் ஓரிரு வார்த்தைகளில் விடையளிக்கவும் கொடுத்துருக்காங்கல்ல. 1 நாட்குறிப்பு எழுதுவதன் பயன் 2 கூறுகன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 107 இருக்குது. அந்த காலகட்டத்தில் நடந்தன என்பதனையும் நாட்குறிப்பு எழுதுறதுனால அந்த காலகட்டத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு இது உதவுது. கேள்வி 2, வரலாற்றுக்கு முந்தைய கால மக்களுடைய வாழ்க்கை முறையை நாம் எவ்வாறு அறிந்து கொள்கிறோம்? இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 112 இருக்குது. மீள்பார்வை பக்கத்தில் ஃபஸ்ட்டு லைன், வரலாற்றுக்கு முந்தைய கால மக்களுடைய வாழ்வியலை கற்கருவிகள், பாறை ஓவியங்கள், புதைப்படிமங்கள் மற்றும் அகழ்வாழ்வு பொருட்கள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். 2க்கான பதில் இந்த ஒரு பேராகிராஃப் எழுதிக்கோங்க. கேள்வி 3, கல்வெட்டுகள் ஓர் எழுதப்பட்ட வரலாற்று சான்றா கேட்டிருக்காங்க. ஆமாம், கல்வெட்டுகள் அப்படிங்கிறது ஒரு எழுதப்பட்ட வரலாற்று சான்று தான். கேள்வி 4, வரலாற்று தொடக்க காலம் டேஷ் வரலாற்று தொடக்க காலம் என்ன சொல்லி அழைக்கிறோம் அப்படின்னா, இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 112 இருக்குது. செகண்ட் பேராகிராஃப் பாருங்கள். வரலாற்றுக்கு முந்தைய காலத்துக்கும் வரலாற்று காலத்துக்கும் இடைப்பட்டது தொடக்க கால வரலாறு அப்படின்னு சொல்கிறோம். இது வரைக்கும் 4க்கான பதில். கேள்வி 5, ஏதேனும் ஒரு காப்பியத்தின் பெயரை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இப்போ சிலப்பதிகாரம், மணிமேகலை இதெல்லாமே காப்பியம்தான். அப்போது ஏதாவது ஒரு காப்பியம் தானே கேட்டிருக்காங்க. அதனால் சிலப்பதிகாரம் எழுதினாலே போதும். அடுத்து 7th ரோமன் பின்வரும் வினாக்களுக்கு விடையலின்னு கேட்டிருக்காங்க. 1, வரலாறு என்றால் என்ன? இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 107 இருக்குது. வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளுடைய கால வரிசை பதிவு. இதுதான் வரலாறு என்றால் என்ன கேள்விக்கான பதில். கேள்வி 2, வரலாற்றுக்கு முந்தைய காலம் பற்றி எழுதுக. இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 110 இருக்குது. வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படிங்கிறது கற்கருவிகளை பயன்படுத்தியதற்கும் எழுதும் முறையை கண்டுபிடித்ததற்கும் இடைப்பட்ட காலம்தான் வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படிங்கிறது. இது வரைக்கும் எழுதிக்கோங்க. கற்கருவிகளை பயன்படுத்தியதற்கும் எழுதும் முறைகளை கண்டுபிடித்ததற்கும் இடைப்பட்ட காலம் அப்படிங்கிறது எழுதிக்கோ. கேள்வி 3, வரலாற்று முந்தைய காலத்தை பற்றி அறிய உதவும் சான்றுகள் எவன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 110 இருக்குது. இது வரைக்கும் எழுதிக்கோங்க. கேள்வி 3க்கான பதில் தொல்லியல் அடையாளங்களான கற்கருவிகள், புதைப்படிமங்கள், பாறை ஓவியங்கள் போன்ற பலவற்றிலிருந்தும் வரலாற்று தகவல்களை பெறுகிறோம். இது வரைக்கும் கேள்வி 3க்கான பதில். கேள்வி 4, வரலாற்றுக்கு முந்தைய கால கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் நான் நோட்ஸாக கொடுத்துருக்கேன், அதை பார்த்துடலாம். 4க்கான பதில் 1 அத்திரம்பாக்கம், 2வது ஆதிச்சநல்லூர், 3வது அரிக்கமேடு. கேள்வி 5, அருங்காட்சியகத்தின் பயன்கள். இது பேஜ் நம்பர் 112 இருக்குது. பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அகழ்வாழ்வுகள் மூலமாக தோண்டியெடுக்கப்பட்டுள்ளன. அந்த பொருட்கள் அக்கால மக்களின் வாழ்க்கை முறை பற்றி அறிந்து கொள்ள பாதுகாக்கப்படுகிறது. இது வரைக்கும் கேள்வி 5க்கான பதில். கேள்வி 6, பழங்கால மனிதன் வேட்டையாட பயன்படுத்திய கருவிகள் சிலவற்றை கூறுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் நான் நோட்ஸாக கொடுத்துருக்கேன், அதை பார்த்துடலாம். 1 கூர்மையான கற்கருவிகள், 2 விலங்குகளின் எலும்புகள், 3 விலங்குகளின் கொம்புகள், 4 மரக்கிளைகள். கேள்வி 7, பாறைகளில் ஏன் ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன? இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 108 இருக்குது. வேட்டைக்கு போனவர்கள் அங்கு நடந்தது என்ன என்பதை தங்களோடு வர இயலாதவர்களுக்கு காட்டுவதற்காக பாறைகளிலும் குகை சுவர்களிலும் இப்படியான ஓவியங்களை தீட்டியிருக்கலாம். சில நேரங்களில் பொழுதுபோக்காகவும் தீட்டியிருக்கலாம். இதுவரைக்கும் கேள்வி 7க்கான பதில். கேள்வி 8, தொல் கைவினை பொருட்கள் ஏதேனும் 2 கூறுக. இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 109 இருக்குது. தொல் கைவினை பொருட்கள் இருக்குல்ல, பானைகள், பொம்மைகள், கருவிகள், அணிகலன்கள், இது எல்லாமே கைவினை பொருட்களில் வரும். இது எல்லாமே 4க்கான
8க்கான பதில். அடுத்து உயர் சிந்தனை வினாக்கள். 1. வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் மக்களுக்கு நாய் எவ்வாறு பயனுள்ளதாக இருந்தது? இதுக்கான பதில் நான் நோட்ஸை கொடுத்துருக்கேன், அதை பார்த்துடலாம். கேள்வி 2. பழைய கற்கால மனிதனின் வாழ்க்கை முறையை தற்கால வாழ்க்கை முறையோடு ஒப்பிட்டுப்பார். இதுக்கான பதிலும் நான் நோட்ஸை கொடுத்துருக்கேன், அதை பார்த்துடலாம். உயர் சிந்தனை வினால கேள்வி 1க்கான பதில், வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் மக்களுக்கு நாய் பெரிதும் உதவியாக இருந்தது. 2வது பாயிண்ட்டு, அவர்கள் குகைகளில் இருக்கும் கொடிய விலங்குகள் நுழையும் முன்னர் நாய்கள் குறைத்தன, அதன் மூலம் மனிதர்கள் எச்சரிக்கையோடு இருந்தனர். அடுத்து 3வது பாயிண்ட்டு, வேட்டைக்கு போகும் பொழுதும் நாய்களை உடன் அழைத்துச் சென்றனர், அது அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தது, வேட்டையாடவும் உதவியது. இது 3rd பாயிண்ட். இது வரைக்கும் கேள்வி 1க்கான பதில் முடியது உயர் சிந்தனை வினால. கேள்வி 2 உயர் சிந்தனை வினால கேள்வி 2 பழைய கற்கால மனிதனுடைய வாழ்க்கை, புதிய கற்கால மனிதனுடைய வாழ்க்கை வேறுபாடு அப்படிங்கிற கேள்விக்கான பதில் தான் பார்த்துட்ருக்கோம். பழைய கற்கால மனிதனுடைய வாழ்க்கையை முதல்ல பார்த்துடலாம். நீங்கள் நோட் புக்கில் எழுதுகிற மாதிரி இருந்ததுன்னா பாக்ஸ் போட்டு கூட நீங்கள் எழுதிக்கலாம். பழைய கற்கால மனிதனுடைய வாழ்க்கையை முதல்ல பார்த்துருவோம். இவர்கள் உணவிற்காக வேட்டையாடினர், முதல் பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட்டு, கற்கருவிகளை பயன்படுத்தினர். 3வது பாயிண்ட்டு, குகைகளில் ஓவியம் வரைந்தனர் பழைய கால மனிதர்கள். 4வது பாயிண்ட்டு, நாயை வளர்த்தனர். 5வது பாயிண்ட்டு, காடுகளில் வாழ்ந்தனர். 6வது பாயிண்ட்டு, நாகரிகத்தின் அடித்தட்டில் இருந்தனர். நாகரிகத்தின் அடித்தட்டில் அப்படின்னும் பொழுது அப்போ தான் ஆரம்ப காலகட்டம், நாகரிக வளர்ச்சியுடைய ஆரம்ப காலகட்டம் அது. இது வரைக்கும் பழைய கால மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ புதிய கற்கால மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இவர்கள் வேலை செய்கின்றனர், முதல் பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட்டு, உலோகங்களான கருவிகளை பயன்படுத்தினர். 3வது பாயிண்ட்டு, காகிதம், கணினி, சுவர் போன்றவற்றில் ஓவியம் வரைந்தனர். 4வது பாயிண்ட்டு, ஆடு, மாடு, பூனை, எருமை, குதிரை, கழுதை போன்ற பல விலங்குகளை வளர்த்தனர். 5வது பாயிண்ட்டு, இவர்கள் வீடுகளில் வாழ்கின்றனர். 6வது பாயிண்ட்டு, நாகரிகத்தின் உச்சத்தில் உள்ளனர். இப்போ பழைய காலத்துக்கு ஏற்ற மாதிரி புதிய காலத்தில் நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதணும். இது உயர் சிந்தனை வினால பதில். 1. கீழே குறிப்பிடப்பட்டுள்ள வரலாற்று ஆதாரங்கள் எந்த வகையை சார்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க. 1. ஆதிச்சநல்லூரில் இருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்ட தாழிகள் எந்த வகையை சேர்ந்தது அப்படின்னா தொல்பொருள் ஆதாரங்கள் வகையை சேர்ந்தது. 2. வேள்விக்குடி செப்பேடுகள் எந்த வகையை சேர்ந்ததுன்னு பார்க்கும்பொழுது தொல்பொருள் ஆதாரங்களை சேர்ந்தது தான். 3. மகாபாரதம், இது இலக்கிய ஆதாரம் சேர்ந்தது. 4. சாஞ்சி ஸ்தூபி, இது தொல்பொருள் ஆதாரம் சேர்ந்தது. 5. பட்டினப்பாலை, பட்டினப்பாலை அப்படிங்கிறது இலக்கிய ஆதாரத்தை சேர்ந்தது. அடுத்து கீழடியில் கிடைத்துள்ள மட்பாண்டங்கள், இது எந்த வகையை சேர்ந்ததுன்னு பார்க்கும்பொழுது தொல்பொருள் ஆதாரங்களை சேர்ந்தது. அடுத்து சிந்துவெளியில் கண்டெடுக்கப்பட்டுள்ள பொம்மைகள் எந்த வகையை சேர்ந்ததுன்னு பார்க்கும் பொழுது தொல்பொருள் ஆதாரங்களை சேர்ந்தது. தஞ்சை பெரிய கோயில் தொல்பொருள் ஆதார வகையை சேர்ந்தது தான். அடுத்து கட்டக வினாக்களை பார்த்துடலாம். அன்று மனிதர்கள் என் மீது கிறுக்கினார்கள், வண்ணமை கொண்டு ஓவியம் வரைந்தனர், இன்று என்னை உடைத்து வீடுகள் சாலைகள் அமைக்கின்றனர், நான் யார்? இதுக்கான பதில் பாறை. அடுத்து 2வது கட்டணம், ஏதேனும் இரு தொல்பொருள் ஆதாரங்களை கூறு. இதுக்கான விடை கல்வெட்டுகள், நினைவு சின்னங்கள். அடுத்து 3வது பாக்ஸு, இலக்கிய சான்றுகளின் வகைகளை கூறு. விடை மத சார்புள்ள இலக்கிய சான்றுகள், மத சார்பற்ற இலக்கியங்கள். 4வது பாக்ஸு, போ ஆ மு, இதனுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னா பொது ஆண்டுக்கு முன் அப்படின்னு அர்த்தம். அடுத்த பாக்ஸு, ஹிஸ்டோரியா என்ற கிரேக்க சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்க்கும் பொழுது விசாரிப்பதன் மூலம் கற்றல் அப்படின்னு அர்த்தம். போ ஆ, இதனுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது பொது ஆண்டுன்னு அர்த்தம். அடுத்து கல்வெட்டுகள் குறிப்புகளை பற்றி ஆராயும் துறைக்கு என்ன பேர் அப்படின்னா கல்வெட்டியல் துறை அப்படின்னு பேர். நாணயங்களை ஆராயும் துறைக்கு என்ன பேர் அப்படின்னா நாணயவியல் துறை அப்படின்னு அர்த்தம். நீங்கள் பேச, பார்க்க, கேட்ட, எழுத, படிக்க உதவினேன், நானின்றி இவ்வுலகம் இல்லை, நான் யார்? இதுக்கான பதில் 3 எழுதிக்கலாம், உங்களோட விருப்பம்தான். யார் அப்படின்னா 1 எழுதலாம், 3 எழுதலாம். வரலாறும் பதில் வரும், புத்தகமும் வரும், ஆசிரியரும் வரும். இது வரைக்கும் இந்த கட்டடக வினாக்கள் முடியுது. வரலாறு என்றால் என்ன, இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் 1 வேர்ட், புக் எக்ஸசைஸ் எல்லாமே பார்த்துருக்கோம்.